நிறைய டைம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இது கிளாசிக் ப்ராடக்ட், இது பிரீமியம் ப்ராடக்ட், இது லக்ஸரி ப்ராடக்ட்ன்ட்டு. சரிங்களா? இதுல கிளாசிக், பிரீமியம், லக்ஸரி இதுல எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ராடக்ட் மாறிட்டே இருக்கும். கிளிப்பு, கிளாம்ப், மெட்டல் பாடி, கேசிங் எல்லாமே மாறும். டிரைவர்ஸ் எல்லாமே. இதுல ஃபர்ஸ்ட் திங் டிரைவர்ஸ் எப்படி மாறுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த டிரைவர்ஸ் வந்து இப்போ ஒரு ஆல்டர்னேட் தட் இஸ் பவரை வந்து நம்ம கொடுக்க போறோம். பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ரேஞ்சுக்கு. ஸோ கொடுத்துட்டு 2 டிரைவர் செப்பரேட்டா வைப்போம். ஒரு கிளாசிக்கோட டிரைவர் எடுப்போம். ஒரு பிரீமியமோட டிரைவர் எடுப்போம். ஒரு கிளாசிக் டிரைவரே நம்மளுக்கு நல்லதுங்க. நீங்க பார்க்கலாம். நம்மளோட மோசமானதை மத்தவங்க வச்சுட்டு இருக்காங்க கிளாசிக் டிரைவர்ஸ். ஒரு கிளாசிக் டிரைவரும் பிரீமியம் டிரைவரை வச்சு நம்ம வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிரைவர் டப்புன்னு போயிடும். இன்னொரு டிரைவர் அப்படியே நிற்கும். ஸோ நீங்க வந்து லோ குவாலிட்டி மெட்டீரியல் வாங்குவது அப்படிதான். நீங்க வந்து கஷ்ட காலத்துக்கு வாங்கிட்டு போகும்போது டப்புன்னு உங்க வீட்டுல அன்னைக்கு தான் ஹை கரண்ட் வந்திருக்கும். எல்லாமே போயிருக்கும். இல்ல உங்க கடையில் அந்த பிரச்சனை நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா எப்பவுமே ஹை எண்ட் போய்க்கோங்க. நம்ம கையில வாங்கும்போது என்ன ஹை எண்டே காஸ்ட்லியா இருக்கும். நம்ம லோ எண்ட் தயாரிக்கிறோம். லோ எண்ட் நம்ம கையில் அவைலபிளா இருக்கு. ஸோ லோ எண்ட் யாருன்னா ரீட்டைலர்ஸ், டீலர்ஸ் இல்ல எலக்ட்ரீஷியன்ஸ் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஹை எண்ட் இன்டீரியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் அந்த மாதிரி ஆளுங்க யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ நீங்க கரெக்டா எது எது